வணக்கம். அமைச்சர்களிடமே லஞ்சம் வாங்கிய அரசு ஊழியர்கள் அதிர்ச்சியில் ஸ்டாலின். இதற்கெல்லாம் அவர்தான் காரணம் என்று உண்மையை போட்டுடைத்து விட்டார்கள். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் விஐபி மற்றும் விரைவு தரிசனத்திற்கு பக்தர்களிடம் முறைகேடான பணம் வசூலிக்கப்படுவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இதனால் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி ஆய்விற்காக ரகசியமாக சாதாரண பொதுமக்களாக நேரடியாக திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்றுள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் இந்த அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள். கிட்டத்தட்ட அவரும் அவரது உதவியாளர் மூலமாக சிறப்பு தரிசனம் செய்ய வேண்டும் என்று அர்ச்சகரிடம் கேட்டுள்ளனர். அர்ச்சகர் அதற்கு 4300 ரூபாய் ஜிபே அனுப்புங்க, உடனடியாக 10 நிமிடத்தில் அனைவரையும் விட உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று கூறியுள்ளனர். மேலும் அதற்கான பில் கேட்டபொழுது இது அன்அஃபிஷியலாக செய்யப்படக்கூடிய விவகாரம். மேலும் உங்களுக்கு சாதாரணமாக பக்தர்கள் போல் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு கட்டணம் வசூலிக்கப்படும் 20 ரூபாய் மட்டுமே என்றும் அதற்கான பில் வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளனர். ஆனால் முறைகேடாக இந்த மாதிரியான நடவடிக்கைகள் பற்றியான விசாரணையின் பொழுது கையும் கழுவுமாக அர்ச்சகர்கள் பிடிபட்ட பொழுது வந்தது இந்து அறநிலைத்துறை அமைச்சர்தான் என்பதை அதற்கு பின்புதான் உணர்ந்தார் அர்ச்சகர் மற்றும் அங்கு வேலை செய்யக்கூடிய அரசு ஊழியர்கள். மேலும் விசாரணையின் பொழுது இது எப்போ இருந்து ஆரம்பித்தது என்று பார்க்கும் பொழுது திமுகவின் ஆட்சி அமைந்த பிறகு சேகர்பாபு இந்து அறநிலைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகுதான் உண்மையான அனைத்து விவகாரங்களும் இவர்கள் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட கமிஷன் இவர்கள் எடுத்த பிறகு அனைத்து பணமும் அவர்களுக்கே சென்றுவிடும். சேகர்பாபு இதை வைத்துதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒட்டுமொத்தமான கைவசம் இருக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளார் என்ற தகவலும் தற்பொழுது உண்மையாகவே ரமேஷ் அவர்கள் சாதாரண உடையில் பக்தர்களோடு பக்தர்களாக சென்று திடீர் ஆய்வு செய்து இதுவரைக்கும் மக்கள் கேள்விகள் கேட்டார்கள். மக்களுடன் மக்களாக சென்று ஆய்வு சென்று உண்மையை வெளிக்கொண்டு வந்து விட்டார். எந்த அரசாங்கம் நடத்தினாலும் சரி மக்கள் பாதிப்படையக்கூடாது என்பதே எனது நோக்கம். தலைவர் விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்கள் இதைத்தான் கூறியுள்ளார் என்பதையும் ஆதாரத்துடன் தற்பொழுது இந்த அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் கையும் களவுமாக சிக்கிய அந்த அர்ச்சகர் மற்றும் அரசு உதவியாளர் அனைவரையுமே விசாரணைக்காக தற்பொழுது அழைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் கோவில் நிர்வாகத்திற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை அளிக்கக்கூடிய வகையிலும் இதற்கு முன்னால் இருந்த அனைத்து விதமான அரசாங்கமும் அதிமுக மற்றும் திமுக இதை பொருட்படுத்தாமல் அதில் கமிஷன்களை பெற்று அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்துள்ளனர். இதனால்தான் பல மக்கள் இதனால் அவதிப்பட்டு பல மாற்றங்கள் வேண்டும் என்பதை தேர்வு செய்து விஜய் அவர்களை முதல்வராக பொறுப்பேற்க வைத்துள்ளனர். இப்பொழுது ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன சிக்கல் தெரியுமா? இதை பற்றியான கவனத்தை ஸ்டாலின் அவர்களுக்கு ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை இடமாற்றமும் செய்துள்ளனர். தற்பொழுது அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் மூலமாகத்தான் ரமேஷ் அவர்கள் இதை தனது கவனத்திற்கு கொண்டு வந்து மக்கள் இதையெல்லாம் நிச்சயமாக கொடுக்கக்கூடாது, தரிசனம் செய்வதற்கு இலவசம்தான், அதையும் மீறி அவர்கள் சிறப்பு தரிசனம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கான உரிய கட்டணத்தை மட்டுமே கொடுக்க வேண்டுமே தவிர இவர்கள் ஜிபே மூலமாக என்னிடமே பணத்தை பெற்றுள்ளார்கள் என்றால் மக்களிடம் எத்தனை ரூபாய் பெற்றிருப்பார்கள் என்பதை ஆதாரத்துடன் தற்பொழுது இந்த அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் கேள்விகளை கேட்டு கடந்த ஆட்சியில் இதற்கான ஊழல்கள் எங்கெல்லாம் சென்றது, இந்த அறநிலைத்துறை அமைச்சராக கடந்த ஆட்சியில் இருந்த சேகர்பாபு அவர்களிடம் நிச்சயமாக விசாரணை நடத்தப்படும். அவர்களது சொத்துக்கள், அவர்களது குடும்ப சொத்துக்கள் நிச்சயம் அவர் அதிமுக ஆட்சியில் இருந்த போதிலும் சரி, திமுகவில் இணைந்து அவர் இந்த அறநிலைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போதிலும் சரி, அவர்களது சொத்து மதிப்புகள் எப்படி உயர்ந்தது என்பதை நாங்கள் நிச்சயமாக நீதிமன்றம் மூலமாகவே நாங்கள் இதை உடனடியாக செய்வோம். மக்கள் எந்த ஒரு விதத்திலும் பாதிக்க அடையக்கூடாது. இந்த நிச்சயமாக இந்த நடவடிக்கை என்பது பாராட்டக்கூடியதுதான். ஏனென்றால் ஒரு அரசாங்கம் அதற்கான வேலையை அமைச்சர்கள் சிறப்பாக செய்தால் அரசு ஊழியர்களும் அதை சிறப்பாக செய்வார்கள். எந்த ஒரு முன் அறிவிப்பும் இன்றி அமைச்சர்
திடீர் சோதனைகளில் ஈடுபடுகிறார் என்பது புதிதாக தற்பொழுது அமைந்துள்ளது. சாமானிய மக்களுடன் கலந்து சிறப்பு தரிசனத்திற்கு 4500 ரூபாய் ஜிபே பண்ணுங்க, உங்களுக்கு முதல் ஆளாக நான் தரிசனத்தை வழங்குகிறேன் என்று கூறிய அந்த அர்ச்சகர்கள் தற்பொழுது ஒப்புக்கொண்டு விட்டார். கடந்த 5 ஆண்டுகளாக நாங்கள் இதைத்தான் செய்து வருகிறோம், குறிப்பிட்ட சதவீதத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு மீதி மேலிடத்திற்கு அனுப்பிவிடுவோம் என்பதை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். இதனால் அவர் கொடுத்த அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இதில் இருக்கக்கூடிய அனைவருமே நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக அமைந்துள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் இப்படிப்பட்ட ஊழல்கள் மக்கள் ஏற்கனவே கண்கூடாக பார்த்ததன் காரணமாகத்தான் மக்கள் இனியும் திமுகவின் ஆட்சி வேண்டாம் என்று முடிவிற்கு வந்துவிட்டார்கள். மக்கள் நல்லவர்கள்தான், யாரை எப்பொழுது ஆட்சியில் உட்கார வைக்க வேண்டும், யாரை எப்பொழுது தூக்க வேண்டும் என்று நன்றாகவே தெரிவிக்கக்கூடியவர்கள்தான். KN நேரு, பொன்முடி போன்றவர்கள் கூறுகிறார்கள் விஜய் அவர்களது அலை மக்களை திசை திருப்பிவிட்டது என்று. ஆனால் காமராஜரை தோற்கடித்த அண்ணா அவர்கள் புதிய அலையா? அப்பொழுது மாற்றம் தேவைப்பட்டதன் காரணமாகத்தான் அண்ணாவை அன்று முதல்வராக தேர்வு செய்தார்கள். அதற்கு காமராஜர் தவறானவர் என்று எண்ணிவிடக்கூடாது என்று திமுக கூறியதா? கூறவில்லை. காமராஜர் ஊழல்வாதி, அவர் மோசமானவர் என்று கூறிதான் அப்பொழுது திமுக ஆட்சியை பிடித்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் விஜய் அவர்கள் நேரடியாகவே மக்கள் மத்தியில் நீங்கள் செய்தது போதும், மக்களுக்கு நன்மை செய்யாமல் உங்களது சொத்துக்களையும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு எதிராக யாருமே இல்லாத காரணத்தினால் குடும்ப சொத்துக்களாக தமிழ்நாட்டின் வரிப்பணங்களை உங்களது தனிப்பட்ட சொத்துக்களாக மாற்றுவதை நாங்கள் பொறுத்து கொள்ள முடியாது. மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டால் நீங்கள் எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது என்று விஜய் அவர்கள் முதல் பிரச்சாரத்தின் பொழுதே பேசியிருந்தார். அவர் சொன்னபடியே தற்பொழுது எதிர்க்கட்சியாக வந்துவிட்டது. இனி வரக்கூடிய தேர்தல்களிலும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்க நேரிடும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார். குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்ற காரணத்தினால் இவருக்கு எப்படி அறநிலைத்துறை அமைச்சர் பதவி வழங்கலாம் என்று பல கேள்விகளும் கேட்கப்பட்டது. ஒருவருக்கு பதவி வழங்க வேண்டும் என்றால் அவரது சமயத்தை பற்றி பேசக்கூடாது. அவர் அந்த பதவிக்கு சரியாக செயல்படுகிறாரா, அவர் முறைகேடாக செயல்படுகிறாரா, இந்த தவறு செய்கிறார் என்று கூறி நீங்கள் விமர்சனம் செய்யலாம். இந்த சமூகத்தை சார்ந்தவர் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த பதவி வழங்கக்கூடாது, இந்த பதவி வழங்க வேண்டும் என்று கூறுவதை ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. திமுக பெரியாரை பின்பற்றுவதாக கூறிவிட்டு இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதையும் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் நடைபெற்ற இந்த திடீர் அமைச்சர் சோதனையில் சிக்கிய நபர்களுக்கு தண்டனை வழங்கலாமா, அல்லது கடந்த ஆட்சியில்தான் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஆரம்பமே இதற்கு வைத்தார்கள், இந்த ஆட்சியில் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டார்கள், அவர்களுக்கும் சேர்த்து தண்டனை கொடுக்க வேண்டுமா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.